சைனசைட்டிஸோட காமன் சிம்டம் பார்த்தீங்கன்னா காலைல எந்திரிச்சோடனே தலை பாரமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் கண்டினியூஸ் ஸ்னீசிங் இருக்கும். எதுக்கு தும்புறாங்கன்னே தெரியாது. ஆனால் என்ன ரீசனாக தும்புறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சைனஸ் அப்படிங்கிறது ஜென்ரலாக ஒரு ஏர் பேக்னு சொல்லலாம். இது வந்து 4 pairs ஆஃப் சைனஸ் ஏர் பேக் இருக்குது நம்மளோட ஃபேஷியல் ரீஜனில். ஸோ ஃப்ரான்டல், மேக்ஸிலரி, எத்மாய்டல், ஸ்பீனாய்டுன்னு சொல்லிட்டு சளி பிடிச்சிரும்னு சொல்லிட்டு 15 நாளைக்கு ஒருக்க குளிக்கும்போது அவங்களோட ஃபேஸும் ஃப்ரெஷ்ஷாக இருக்காது, அவங்க பிரெயினும் நல்லா ஆக்டிவாக வேலை செய்யாது. ஆவி வர மாதிரியோ நம்ம தலையில் ஊற்றுனதுக்கப்புறம் சுற்றிலி புகை மூட்டமாவோ இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரொம்ப சூடாக குளிக்கிறோம்னு அர்த்தம். அப்போது முகம் வீக்கம் அப்படிங்கிறது வந்து ஜென்ரலாக அலர்ஜிக் சைனசைட்டிஸில் நிறைய பேருக்கு இருக்கும். இப்போ ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பனிக்காலங்களில் போலன் டிரான்ஸ்மிஷன் ஜாஸ்தி இருக்கும், ஃப்ளவர் டு ஃப்ளவர். அப்போது அந்த மகரந்த தூள்கள் வந்து நமக்கு நுகரும்போது கூட நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சாம்பிராணி அப்படிங்கிறது வந்து அந்த ஃபியூம்ஸ் வந்து அந்த காலத்தில் வந்து தலை குளிச்ச உடனே வந்து ட்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த காலத்தில் வரக்கூடிய சாம்பிராணி ஃபுல்லாக அடல்ட்ரேஷன் பண்ணுறதுனால பெண்கள் பொறுத்த வரைக்கும் இந்த பஃபினஸ் வந்து அழகை கெடுக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வீக்கம் வந்து சைனசைட்டிஸில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம், இல்லை இருமல் வந்தால் வெளியே யாரும் அசிங்கமாக துப்புனா அசிங்கமாயிரும்னு சொல்லிட்டு அதையும் அப்படி விழுங்கும் போது அது உள்ளே வந்து கிறிஸ்டல் மாதிரி ஆகிடுது சளி. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இந்த பாலிப் இன்ஃபெக்ஷன் வந்துட்டு. வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர். ஸோ நிறைய பேருக்குன்னா இந்த சைனஸ் அப்படின்னா ஒரு சில புரிதல் இருக்குது. பட் இருந்தாலும் இண்டிப்பியும் நிறைய பேர் வந்து தலை குளிச்சா இப்படி தான் இருக்கும், இல்லை கோல்டு இப்படின்னு நிறைய அவங்களே வந்து அசியூம் பண்ணிக்கிறாங்க. சைனஸ் அப்படின்னா என்ன ஃபஸ்ட்டு? சைனஸ் அப்படிங்கிறது ஜென்ரலாக ஒரு ஏர் பேக்னு சொல்லலாம். இது வந்து 4 pairs ஆஃப் சைனஸ் ஏர் பேக் இருக்குது நம்மளோட ஃபேஷியல் ரீஜனில். ஸோ ஃப்ரான்டல், மேக்ஸிலரி, எத்மாய்டல், ஸ்பீனாய்டுன்னு சொல்லிட்டு இந்த ஏரியாவில் எல்லாமே ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப்பில் இப்படி இருக்கும். ஸோ அங்கே வந்து ஆக்சுவலாக அந்த பேக்ஸில் வந்து ஒன்லி ஏர் மட்டும்தான் தேங்கி இருக்கும். அந்த மியூக்கஸ் லேயரில் லைட்டாக அந்த மாய்ஸ்சர் இருக்கும். பட் நமக்கு ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து வருது அப்படின்னா அது இன்ஃப்ளமேஷன் ஆகும்போது அங்கே நீர் கோத்துக்குது. அதனால் சித்த மருத்துவத்தில் இதை வந்து நீர் கோத்துக்கிறதுனால நீர்க்கோவை அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை பீனிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பொதுவாக வந்து இது எல்லாருக்குமே வந்து நம்மளோட பாடி வந்து கோல்டாக இருக்குது அதனால் வருதுன்னு நினச்சிக்கிறோம். பட் உண்மையிலுமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உடலினுடைய உஷ்ணம் அதிகரித்து கபாலமாகிய தலையில் வந்து நிறையா நீர் கோத்துட்டு தலபாரம் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் இன்னொரு பேரும் இருக்குது. ஓகே. இது எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, நீ ஹேர் வாஷ் பண்ணுறல அது வந்து உனக்கு கோல்டு ஃபார்ம் ஆகுது, அதனால உனக்கு நீர் கோர்த்துக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்கள் சொன்னபடி பார்த்தா நம்ம நிறைய ஹேர் வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கா? இப்போ ஹேர் வாஷ் வந்து நம்ம எப்படி பண்ணுறோங்கிறதுல தான் நமக்கு சைனஸ் வருமா வராதா அப்படிங்கிறது இருக்குது. இப்போ பொதுவாகவே வந்து தலை குளிக்கிறதாகட்டும் நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய உஷ்ணம் வந்து கூல் டவுன் ஆகணும், அப்போ குளிர்ச்சி ஆகணும் அப்படிங்கிறதா குளித்தல். ஸோ இந்த குளித்தலுக்கு வந்து நம்ம டெய்லியுமே வந்து தலையிலேருந்து பாதம் வரைக்கும் தண்ணி ஊற்றணும். டெய்லியும் ஷாம்பு போடணும் அவசியம் இல்லை. பட் உடம்பு ஃபுல்லாகவே டெய்லியும் நனையணும். அப்படிங்கிற போது தான் நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய நஞ்சுக்கள் வந்து இப்போ நாள் ஃபுல்லாக ரெஸ்ட்டில் இருக்கும். இப்போ நிறைய கழிவுகள் வந்து எப்படி நம்ம அடுத்த நாள் காலையில் எழுந்தா சிறுநீர் மலம் போகுதோ அந்த மாதிரி ஒரு வேர்வை துவாரங்கள்லையுமே வந்து டாக்ஸின்ஸும் அந்த ஹீட்டும் உஷ்ணமும் இருக்கும். இப்போது தலையிலேருந்து கால் வரைக்கும் குளிக்கும் போது தான் நம்ம உடம்பு வந்து குளிர்ச்சி அடையும். ஸோ யாரெல்லாம் வந்து கழுத்துக்கு கீழே சளி பிடிச்சிருமோன்னு பயந்து குளிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த உடலுடைய உஷ்ணம் வந்து மேல் நோக்கி கபாலத்தில் ஏறி நீர் கோத்துக்குது. ஸோ அதுலேயும் குறிப்பாக சளி பிடிச்சிரும்னு சொல்லிட்டு 15 நாளைக்கு ஒருக்க குளிக்கும்போது அவங்களோட ஃபேஸும் ஃப்ரெஷ்ஷாக இருக்காது, அவங்க பிரெயினும் நல்லா ஆக்டிவாக வேலை செய்யாது. அதுலேயும் வந்து குறிப்பாக ஜலதோஷம் இருக்குது அப்படின்னா சுடு தண்ணி ஊற்றி குளிப்பாங்க. ஸோ அப்போது சுடு தண்ணி வந்து ஊற்றும் போது ஒரு இடம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். இப்போ நம்ம வந்து சூடு பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நம்ம குளிர் போனால் நம்ம என்ன பண்ணுறோம், இப்படி குறுகி உட்காரோம். அப்போது செல்ஸ் வந்து ஷ்ரிங்க் ஆகுது. பட் சூடு படும்போது அந்த தலையில் இருக்கக்கூடிய அந்த போர்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும்போது நீர் ஈஸியாக இறங்கும். அதனால் எப்போவுமே குளிர்ந்த நீரோ ரூம் டெம்பரேச்சர் வாட்டர் ஓகே. இப்போ ரொம்ப பனியாக இருக்குது, வெளியே மழை பெய்யுது அப்படின்னா வாட்டர் டேங்க்லேருந்து வரதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கூலிங்காக இருக்கும். ஸோ அப்போ ரூமில் ஒரு டெம்பரேச்சர் இருக்கும், அது பனியெல்லாம் பட்டு அது வேறு கூலிங்காக வரும்போது நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் சுடு தண்ணி. பட் ரூம் டெம்பரேச்சருக்கு தான். பட் ஆவி வர மாதிரியோ நம்ம தலையில் ஊற்றுனதுக்கப்புறம் சுற்றிலி புகை மூட்டமாவோ இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரொம்ப சூடாக குளிக்கிறோன்னு அர்த்தம். அப்போது போர்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது. இன்னொரு விஷயம் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பேர் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளித்தா நல்லது அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். பட் அதுக்கு முன்னாடி தலையில் வேர்வையெல்லாம் பார்த்துக்கணும். ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, அதில் வந்து நிறைய வேர்த்திருக்கும், அல்லது அவசரமாக வேலை செஞ்சுட்டு தலையெல்லாம் வேர்த்து போயிருக்கும். அந்த தண்ணி இருக்கவே எண்ணெயை ஊற்றுவாங்க தலையில். அப்போது அந்த எண்ணெயோட கிராவிட்டியில் அந்த ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஸ்வெட் வந்து தலைக்குள்ளே போய் நிறைய பேருக்கு தலை பாரம் ஏற்படும். அதனால் தலை ட்ரையாக இருக்கும்போது தான் நம்ம வந்து தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு அதுக்கப்புறம் லேசான வெந்நீரில் குளிங்கன்னு சொல்லி சித்த மருத்துவ குறிப்புகளே இருக்குது. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் பிசுப்பு போகிறதுக்காக தான் லேசான வெந்நீர்.
வெந்நீர். அதே போல் அந்த எண்ணெய் பிசு போகிறதுக்காக தான் சீவுக்காய். இன்றைக்கி சலூன் போனால் என்ன சொல்கிறாங்க, சீவுக்காய் போடாதீங்க ஹேர் ட்ரை ஆகிடும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா நம்ம யாரும் எண்ணெய் வைக்கிறதில்ல. எண்ணெய் வைக்கிற அன்னைக்கு சீவுக்காய் போட்டு குளிச்சுக்கலாம். அதே போல் வெந்நீருக்கு பதிலாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு லேசான வெந்நீர் யூஸ் பண்ணிட்டு மற்ற நாளில் குளிர்ந்த நீர் தலையிலேருந்து உடம்பு வரைக்கும் ஊற்றுறது நல்லது. ரொம்ப தசைகள் வந்து வலி இருக்குது, எனக்கு வந்து மசில்லாம் வந்து ரொம்ப டயர்டாக வலிக்குது, இல்லை நான் ஒர்க் அவுட் பண்ணி அந்த இடத்துல வந்து எனக்கு ரொம்ப சோர்னஸ் இருக்குது அப்படின்னா கழுத்துக்கு கீழே வந்து வெந்நீர் யூஸ் பண்ணிக்கலாம். ஆண்களாக இருந்தாங்கன்னா ஆர்கன் மேலே வெந்நீர் படுறதும் நல்லதில்லை. ஸோ இந்த அளவுக்கு நம்ம ஃபாலோ பண்ணோம்னா ஹாட் வாட்டர் கழுத்து கீழே யூஸ் பண்ணுறது நல்லது. ஓகே. அண்ட் நிறைய பேருக்கு இந்த முகம் வந்து ரொம்பவே வீங்கின மாதிரி இருக்கும், நீர் கோர்த்த மாதிரியே இருக்கும். அண்ட் அதே மாதிரி கண்டினியூஸாக அவங்க தும்மிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு இது அப்படியே ப்ராப்ளம் இருக்குது, நான் அப்படியே விட்டுட்டேன் அப்படின்பாங்க. இந்த முகம் வீங்கிறது இதெல்லாம் வந்து என்ன மாதிரியான விஷயம் நம்மளுக்கு வந்து ஃப்யூச்சரில் காட்டும் போக போக? இப்போ முகம் வீக்கம் அப்படிங்கிறது வந்து ஜென்ரலாக அலர்ஜிக் சைனசைட்டிஸில் நிறைய பேருக்கு இருக்கும். இப்போ ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பனிக்காலங்களில் போலன் டிரான்ஸ்மிஷன் ஜாஸ்தி இருக்கும், ஃப்ளவர் டு ஃப்ளவர். அப்போது அந்த மகரந்த தூள்கள் வந்து நமக்கு நுகரும்போது கூட சைனசைட்டிஸ், ஆஸ்துமா இந்த மாதிரியான ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. அல்லது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வீடுகளில் வந்து ப்ராப்பராக டஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ டீப் க்ளீனிங் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே மாதிரி பில்லோ கவர்ஸ் வந்து வீக்லி ஒன்ஸ் மாற்றணுங்கிறது அவசியம். ஏன்னா நம்ம டெய்லி தூங்கும்போது அதில் இருக்கக்கூடிய சலைவா வந்து ட்ரிசில் ஆகும்போதோ அதில் ஃபங்கஸ் வந்து ஃபார்ம் ஆகி திருப்பி அது மூக்கு மூலமாக உள்ள டிரான்ஸ்மிட் ஆகி இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் இப்போ நம்ம ஏசி டெம்பரேச்சரில் இருக்கோம் அப்படின்னா இப்போ ஒரு ஆஃபீஸில் ஒருத்தவங்க தும்முனா கூட ஈஸியாக வந்து பரவுறது வந்து ரொம்ப மைனஸில் டெம்பரேச்சர் வைக்கும்போது அந்த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் இன்ஃபெக்ஷன் ரொம்ப ஜாஸ்தி. அப்போ ஏசி டெம்பரேச்சர் வந்து மோர் தென் 22, 23 வைக்கும்போது அந்த இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறது கொஞ்சம் கம்மி. அதே மாதிரி ஏசி ஃபில்டர்ஸ் வந்து அடிக்கடிக்கு வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சாம்பிராணி அப்படிங்கிறது வந்து அந்த ஃபியூம்ஸ் வந்து அந்த காலத்தில் வந்து தலை குளிச்ச உடனே வந்து ட்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த காலத்தில் வரக்கூடிய சாம்பிராணி ஃபுல்லாக அடல்ட்ரேஷன் பண்ணுறதுனால அதில் வந்து நமக்கு அந்தளவுக்கு மகத்துவம் கிடையாது. பட் ஒரிஜினலாக நீங்கள் சாம்பிராணி வாங்கி அதை வந்து வீடு தோறும் போட்டிங்கன்னா அதுவே வந்து பார்த்திங்கன்னா ரூம் மாய்ஸ்சரை வந்து நல்லா குறைச்சி உங்களுக்கு வந்து ஹேர் வந்து நல்லா பியூரிஃபை பண்ணி கொடுக்கும். மேலும் அந்த தலை காய வைக்கிறதுக்கு இப்போ நம்ம ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணுறோம். பட் அந்த காலத்தில் சாம்பிராணியோட நறுமணமும் சரி சைனஸ் வராமே வந்து பார்த்துக்கிறதுக்கு அதுவே வந்து ரொம்ப ரொம்ப பயன் கொடுத்துச்சு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம க்ளீனாக வச்சுக்கிறோம் அப்படின்னாவே உங்களுக்கு வந்து அந்த அலர்ஜிக் சைனசைட்டிஸ் இப்போ உள்ளுக்கு போய் அந்த டஸ்ட் அலர்ஜினால காலங்காத்தால அடுக்கு தும்பல் வர்றது, ஸோ இந்த தலைவாணியிலேருந்து வரக்கூடிய அந்த புகையில என்ன சொல்கிறது இன்ஃபெக்ஷன் வந்து உங்களுக்கு அந்த டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் உள்ளே போய் வரக்கூடிய அந்த சைனசைட்டிஸ் இது எல்லாத்தையும் வந்து அவாய்ட் பண்ண முடியும். இந்த முகம் வீங்கிறது அப்படி பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இப்போ எனக்குமே அந்த ப்ராப்ளம் இருக்குது. நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு மேபி தூங்கி எழுந்தேன் அப்படின்னா டக்குனு என் ஃபுல்லாக ஃபேஸுமே வீங்கி இருக்கும். அன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே நான் ரொம்ப கோல்டாகவே ஃபீல் பண்ணுவேன். இது என்ன காரணமாக இருக்குது டாக்டர்? முகவீக்கம் ஹெல்த்தியாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நம்ம நல்லபடியாக சாப்பிட்டு நல்லா ரெஜுவனேட் ஆகி எந்திரிச்சோம் 8 ஹவர்ஸ் தூங்கிட்டு எந்திரிச்சோம் அப்படின்னா முகம் நல்லா பொலிவாக இந்த இடம் கொஞ்சம் ஸ்வெல்லிங்காக ஒரு மாதிரி பிங்கிஷாக இருக்கிறது வந்து ஹெல்த்தியான ஒரு விஷயம். ஏன்னா அப்போ தான் ப்ராப்பர் ரெஜுனேஷன் நடந்திருக்கு. அதுவும் மெயினாக வந்து மென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் நேரோ டவுன் ஆயிருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து ஹெல்த்தியான ஒரு அப்பியரன்ஸ் கொடுக்காதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆப்பிள் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் தூங்கி ஃப்ரெஷ்ஷாக எந்திரிச்சோம்னா நமக்கு வந்து முகம் நல்லா பொலிவாக இருக்குது பிங்கிஷாக இருக்குன்னு நினைப்பாங்க. பட் பெண்கள் பொறுத்த வரைக்கும் இந்த பஃபினஸ் வந்து அழகை கெடுக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வீக்கம் வந்து சைனசைட்டிஸில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம் இந்த ஏர் பேக்ஸில் வந்து இந்த மேக்ஸிலரி எஸ்பெஷலி இந்த சைனஸ் ஏரியாவில் வந்து உங்களுக்கு வந்து காற்று தான் நிறைஞ்சிருக்கணும். இப்போது நமக்கு இந்த உள்ளே போகிற இன்ஃபெக்ஷன் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து தும்மல் வந்து அந்த டஸ்ட்டையோ இன்ஃபெக்ஷனையோ தும்பி வெளியே எடுக்கிறோம். அதையும் மீறி உங்களுக்கு வந்து உள்ளே போய் நுரையீரல் வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னா ஒரு ஃப்ளம்மு கபம் ஃபார்ம் ஆகி அதை வெளியே தள்ளுறது சளி. ஸோ ஏற்கனவே ஒரு இன்ஃபெக்ஷன் போயிருக்கு, திருப்பி இன்ஃபெக்ஷன் போகாமல் இருக்கணும் அப்படின்னா உடனே ஒரு பாலிப் வளர்ந்துரும், கதை உடச்சிரும். ஏற்கனவே நான் ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கேன், நீங்களாம் கொஞ்சம் அமைதியாக இருங்க, யாரும் உள்ளே வந்துடாதீங்கன்னு சொல்லி டக்குன்னு ஒரு கதவு வந்து பிளாக் ஆகி அடைச்சி விட்டுருது. அதுதான் பாலிப். ஸோ எல்லாருக்குமே வந்து காமன் கோல்டில் அந்த பாலிப் வந்து வளரும். மேலும் மேலும் இன்ஃபெக்ஷன் உள்ளே போகக்கூடாது அப்படின்ட்டு அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாம் ஃபைட் பண்ணி நம்ம உடம்பு வெளியே தள்ளி சளியாக மூக்கில் இரும்பல்ல எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் நிறுத்தி வச்சுட்டு அப்படின்னு சொல்லி உள்ளே இழுத்து விழுங்கிடுறோம். இல்லை இருமல் வந்தால் வெளியே யாரும் அசிங்கமாக துப்புனா அசிங்கமாகிடும்னு சொல்லிட்டு அதையும் அப்படி இப்படி விழுங்கும்போது அது உள்ளே வந்து கிறிஸ்டல் மாதிரி ஆகிடுது சளி. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இந்த பாலிப் இன்ஃபெக்ஷன் வந்துட்டு இதோட போய் கனெக்ட் ஆகி அவங்களுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் வந்து இது வரைக்கும் பரவி இங்கே நீர் கோத்து பஃபி ஆகிடுது. ஸோ இங்கே வந்து அதனால தான் இதுக்கு பேர் நீர்க்கோவை. நீர் கோத்துக்கிட்டு அதாவது ஏர் பேக்காக இருக்கக்கூடிய சைனஸ் ரீஜனில் நீர் இருக்கும்போது அந்த இன்ஃப்ளமேஷனால் உங்களுக்கு வந்து முகம் வந்து பஃபி ஆகிடும். ஸோ சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க
இங்கே தொட்டாலே வலிக்கும், கீழே ம். குனிஞ்சா தலை பாரமாக இருக்கும், ம். தலையிலேருந்து ஏதோ ஓடுற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கே தொட்டாலும் அவங்களுக்கு வந்து பெயின் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுவே காது வரைக்கும் போயிட்டு இன்ஃபெக்ட் ஆகும்போது காதில் ஏதோ தண்ணி ஓடுற மாதிரியோ அல்லது சவுண்ட்ஸோ வந்து வரும். ஒரு சிலருக்கு அந்த இன்ஃபெக்ஷனே காது வழியாக சீல் வரதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஓகே. இந்த வீசிங் இருக்கிறவங்களுக்கு வந்து சைனஸ் சீக்கிரமா வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அது உண்மையா டாக்டர்? ஸோ வீசிங் அப்படிங்கிறது வந்து டோட்டலி அது ரொம்ப நாள் இருந்துச்சு அப்படின்னா ஆஸ்துமாவை கூட கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாகவே இந்த மூச்சு மண்டலம் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா மூக்கிலிருந்து நுரையீரல் வரைக்கும் ஸோ எல்லாமே வந்து இன்டர் கனெக்டட் தான். இது சூப்பர்ஃபிஷியலாக மூக்கு தொண்டை வரைக்கும் நின்றுது அப்படின்னா நம்ம வந்து அப்பர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் சொல்லிடுறோம். பட் இது வந்து நுரையீரல் வரைக்கும் போய் பாதிக்கப்படும் போது அது வீசிங் அண்ட் ஆஸ்துமா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் இன்டர் கனெக்டட். பட் எஸ்பெஷலி சைனசைட்டிஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சித்த மருத்துவத்தில் வந்து 7 வகையாக பிரிக்கப்படுது. இப்போ வந்து எந்த ஒரு நோயாக இருந்தாலுமே சித்தாவில் வந்து வாத பித்த கப நாடின்னு சொல்லுவோம் இல்லையா? வாதத்தினால, காத்துனால, பித்தத்தினால அல்லது கபத்தினாலன்னு சொல்லுவோம். ஸோ வாதம் அப்படிங்கிறது வந்து பொதுவாக காற்று ப்ளஸ் அதாவது 5 எலமெண்ட்ஸில் வந்து காற்றும் ஸ்கையும் சேர்ந்தது, அதாவது ஏர் அண்ட் ஸ்கை சேர்ந்தது 5 எலமெண்ட்ஸில். பித்தம் அப்படிங்கிறது ஃபயர், கபம் அப்படிங்கிறது வாட்டர் ப்ளஸ் எர்த். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 வகையான வகையில் வர்றதுக்கான வாய்ப்புகள் சைனஸில் இருக்குது. அதாவது அதனால உண்டான பீனிசம், பித்த பீனிசம், கப பீனிசம். இதெல்லாம் தாண்டி நீர் ஒழுதுட்டே இருக்கிறது நீர் பீனிசம். அதையும் மீறி ஒரு சிலருக்கு வந்து நீர் இப்போ ரைனைட்டிஸ்ன்னு சொல்லுவோம், வாட்டர் ட்ரிசில் ஆகிட்டு இருக்கும் இல்லையா? அதே மீறி ஒரு சிலருக்கு சீல் மாதிரியான ட்ரிஸ்லிங் இருக்கும். ஸோ அதை சீல் பீனிசம்னு சொல்கிறாங்க. அதே போல் ரொம்ப சிவியர் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரத்தமே வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ அது ரத்த பீனிசம். இது இல்லாமல் ஒரு ஹார்ட் போன் மாதிரியான பார்ட்டிகல்ஸ் வந்து சளி கிறிஸ்டலாகி வரும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சிராய் பீனிசம் சொல்கிறாங்க. அந்த சிராய் பீனிசம்னா என்னென்னா உங்களுக்கு வந்து பூண்டு இருக்குல்ல, நம்ம ஒரு பல்லு பூண்டை உரித்தோம் அப்படின்னா அது அந்த மாதிரியான ஒரு பீஸ் வந்து நமக்கு வெளியே வரும் அப்படிங்கிறது சிராய் பீனிசம். ஸோ இந்த அதாவது நீர் பீனிசத்தில் கூட அவ்வளோவா பேட் ஸ்மெல் வராது. பட் அதர்வைஸ் பஸ்ஸு வெளியே வருது, பிளட் வந்து ட்ரிசில் ஆகுது, இல்லை கிறிஸ்டலாக திக்காக வந்து இதை கொஞ்சம் சாலிடான பார்ட்டிக்கல் வெளியே வருது அப்படின்னா அது வந்து சிவியர் சைனசைட்டிஸ். ஸோ அந்த சைனசைட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேட் ப்ரீத் இருக்கும். ஸோ இது வந்து சோஷியலாக அவங்களுக்கு பழகிறதுக்கு சரி, அல்லது யாராவது ஒரு கெரியரில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆஃபீஸில் பக்கத்தில் யாராவது வந்தால் கூட அந்த துர்நாற்றம் அவங்களுக்கு மூச்சு வழியாக அவங்களுக்கு பக்கத்தில் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வெளிநாடுகளில் கூட நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருந்து ஏர் ஹோஸ்டர்ஸ்க்கு இந்த மாதிரி ரொம்ப ஒரு கிளைண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இது மேஜர் ப்ராப்ளம் வந்து அவங்களாம் வந்து அப்போதைக்கு ஒரு லாங் லீவ் போட்டு நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்கள கூட இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து சிவியர் ஸ்டேஜ் ஆஃப் சைனசைட்டிஸ். அண்ட் இந்த சைனஸ் பொறுத்த வரைக்கும் இப்போது நிறைய நம்ம வெளில போகும்போது அட்மாஸ்ஃபியர் அப்படிங்கிறது இப்போ இருக்கிற காலத்தில் வந்து ரொம்ப இதுவாக இல்லை, ஓரளவுக்கு இருக்குது. பட் இப்போ பெருசாக வந்து இல்லை, எங்கே போனால் டஸ்ட் இருக்குது. ஸோ இந்த சைனஸையும் டஸ்ட் அலர்ஜியும் ஒன்றா பார்க்குறாங்க. அதுக்கு ஏதாவது இது இருக்கா டாக்டர்? ரெண்டும் ஒன்றா இருக்கிறதுக்கான காரணம் இருக்கா? ஸோ ஏதோ ஒரு ரீசன்னால் நமக்கு வந்து சைனஸ் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் சொல்கிற இந்த அட்மாஸ்பியருடைய சிச்சுவேஷன்ஸ் வந்து அதை வந்து ட்ரிகர் பண்ணியோட வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆல்ரெடி நமக்கு வந்து தலையெல்லாம் பாரமாக இருக்கும். அப்போன்னு பார்த்துட்டு ஒரு பெர்ஃப்யூம் நம்ம பக்கத்தில் யாரும் அடிக்கிறாங்க அப்படின்னா அது உள்ளே போயிட்டு நம்ம கண்டினியூஸாக ஸ்னீசிங் ஏற்படுத்திடும். அதே போல் அந்த டைமில் போயிட்டு யாராவது அகர்பத்தியோ அல்லது வந்துட்டு சாம்பிராணி புகையோ போடும்போது அது சமயத்தில் வந்து அதை ட்ரிகர் பண்ணி விட்டு அது எல்லாத்தையும் கண்டினியூஸ் ஸ்னீசிங்லேருந்து ஆரம்பிச்சிடும். ஸோ மோஸ்ட்லி வந்து சைனசைட்டிஸோட காமன் சிம்டம் பார்த்தீங்கன்னா காலைல எழுந்திரிச்சோடனே தலை பாரமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் கண்டினியூஸ் ஸ்னீசிங் இருக்கும். எதுக்கு தும்புறாங்கன்னே தெரியாது. ஆனால் என்ன ரீசனாக தும்புறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி மூக்கில் அந்த சத வளர்ச்சி பாலிப் வந்து இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலி டார்ச் லைட் அடித்து உங்கள் வீட்டில் வேறு யாராவது பார்க்கும்போது அந்த சத வளர்ச்சி மூக்கு வந்து ஓட்டையாக காற்று போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு வந்து சதை வளர்ந்து அதை அடைச்சிருக்கும் மூக்கெல்லாம். அவங்களாம் வந்து தூங்கும்போது வாய் வழியாக அப்படியே மூச்சு விட்டுருப்பாங்க. அடிக்கடி வாய் வறண்டு போய் தண்ணி குடிச்சிட்டு இருப்பாங்க ராத்திரியில. ஸோ அப்போது காலங்காத்தால ஏன் தும்பல் வருதுன்னு பார்த்தீங்கன்னா காற்று வந்து மூக்கு வழியாக சுவாசிக்க முடியாமல் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்துது. அச்சுன்னு நம்ம தும்பும்போது அந்த பாத்வே வந்து அடைச்சிட்டு இருக்கிறது டக்குன்னு ஒரு ரிலீஸ் கொடுக்கும். அந்த வழியாக காற்று உள்ளே போயிட்டு வெளியே வரும். அப்போ அவங்களுக்கு காலங்காத்தால ஆக்சிஜன் நிறைய தேவைப்படுதுங்கும் போது காலைல வந்து அவங்களுக்கு ஸ்னீசிங் எஃபெக்ட் ஜாஸ்தி இருக்கும். அண்ட் இந்த கட்டி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்றீங்களா, இது வந்து சில பேருக்கு ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு கூட இருக்குது அப்படிங்கிறாங்க. இது அந்த அளவுக்கு இருக்கா டாக்டர் இதுக்கு? அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆரம்பத்திலேயே ரைனைட்டிஸ் இருக்கும்போதோ அல்லது காமன் கோல்டு இருக்கும்போதோ ஜென்ரலாக நம்ம ட்ரீட் பண்ணாமல் விட்டுட்டோம்னா அவங்களுக்கு வந்து அந்த நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சளி வந்து அடிக்கடிக்கு விழுங்குறாங்க வெளியே எக்ஸ்பெல் பண்ணாமல் அப்படிங்கிறவங்களுக்குலாம் இது ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஆரம்பத்திலேயே நம்ம வந்து ஸ்டீம் கொடுத்து அந்த மியூக்கஸை வந்து டைலூட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக வந்து அது வெளியே வரதுக்கு ஃப்ளம்லாம் வெளியே வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் அதர்வைஸ் சைனசைட்டிஸ்க்கு அப்படின்னு நம்ம
ஜென்ரலி சர்ஜரின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக அந்த பாலிப் வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. பட் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணாலும் திருப்பி திருப்பி ரெக்கரண்ட்டாக வருது. இதுக்கு ஏதாவது நிரந்தர தீர்வு இருக்கா சித்த மருத்துவத்தில்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நான் சொன்னேன்ல இந்த காற்று நிறைஞ்சிருக்கக்கூடிய அந்த ஏர் பேக்ஸில் வந்துட்டு ஃப்ளூயிட் நிறைஞ்சிருக்கு. ஸோ அந்த ஃப்ளூயிடை வந்து ஒரு ஊசி மூலமாக குத்தி அதை வெளியே எடுக்கிறாங்க. பட் அது அகெயின் வந்து ரீஃபில் ஆகிடும். ஸோ இட்ஸ் அகெயின் நாட் அ பெர்மனன்ட் கியூர் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். பட் இது வந்து நிரந்தரமாக தீர்வாகணும். டெஃபினட்டாக அவங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ளஸ் அவங்களோட இம்யூனிட்டி வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். இல்லைனா டெஃபினட்டாக அது வந்து திருப்பியும் ஏதோ ஒரு வின்டர் சீசன்லையோ இல்லை மழை காலங்களையோ இல்லை ஒரே ஒரு நாள் தான் நான் வந்து பனியில் நடந்துட்டு வந்தேன் அந்த டைமில் பார்த்து, இல்லை நான் பைக்கில் போகும்போது ஒரே ஒரு நாள் மழையில் நனைஞ்சிட்டேன், ஸோ அதனால் எனக்கு அது வந்து திருப்பி ட்ரிகர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அண்ட் நிறைய பேர் இதுக்கான ஒரு வைத்தியமா வீட்ல பார்க்கறதுனா வந்து இந்த ஆவி பிடிக்கிறது. இது நிஜமாவே ஒர்க் ஆகுமா? ஆவி பிடிக்கும்போது நமக்கு வந்து ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா பியூரிஃபைட் ஃபார்மில் கிடைக்கும். ஸோ ஜென்ரலாக வந்து எதை வேணால் போட்டு இப்போ சாம்பிராணி வந்து ஒரு பியூராக இல்லை அப்படின்னா அதை நம்ம வந்து போட்டு ஆவி பிடிக்க முடியாது இல்லையா? அப்போது நம்ம நொச்சி இலை யூஸ் பண்ணலாம், மஞ்சத்தூள் யூஸ் பண்ணலாம், இல்லை ஜென்ரலி யூகாலிப்டஸ் தைலத்தை வந்து ஊற்றி அதை வச்சு ஆவி பிடிக்கலாம். பட் எதுவுமே பியூரிஃபைடாக கிடைக்கல வீட்டில் அப்படின்னா ஜென்ரலாக வெறும் தண்ணியவே வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சு நம்ம வந்து ஆவி பிடிச்சாலே உங்களுக்கு வந்து அந்த ஆக்சிஜன் வந்து பியூரிஃபைடாக உங்களுக்கு உள்ளே போகும்போது உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளம்மும் வந்து நல்லா கரைச்சி வெளியே வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் வந்து டக்குன்னு அந்த டைமில் உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடச்சி ப்ரீதிங் வந்து நல்லா ஈஸியாக இருக்கும். ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி வெப்பம் ஹாட் வாட்டர் அப்படிங்கிறது ஒரு இடத்த விரிய வைக்கிறது. அப்போது பாலிப் மாதிரி அடைச்சிட்டு நேரோ டவுன் ஆகிட்டு இருக்கக்கூடிய அந்த நேசல் பேசேஜை வந்து விரிவடை வைக்கும்போது காற்று ஈஸியாக உள்ளே போகும். அண்ட் இது வந்து எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் அதை கண்டுபிடிக்க முடியுமா? அதுக்காக வாய்ப்பு இருக்கா? ஸ்டேஜ் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி கொஞ்சம் தலை பாரமாக இருக்குது, நீர் தான் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அதெல்லாம் இனிஷியல் ஸ்டேஜ். பட் சீல் வருது, பிளட் வருது, இல்லை திக்காக ஏதோ சாலிட் கிறிஸ்டல்ஸ் மாதிரியான சளி வருது, பேட் ப்ரீத் இருக்குன்னா அதெல்லாம் வந்து சிவியர் ஸ்டேஜ். இப்போ நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் பார்க்கும்போது சித்தால இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது இதுக்கு. ஓகே, சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக வந்து பித்தத்தினால உடலுடைய உஷ்ணத்தினால வருது அப்படிங்கிறதுனால மோஸ்ட்லி வந்து கிளினிக்கல் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பேஷண்ட்ஸ் வரும்போது அவங்களுக்கு வந்து மோஷன் சரியாக போகாது. ஸோ மூளைச்சூடு அதிகமாகி அவங்களுக்கு வந்து மேல் நோக்கி போகும்போது தலையில் நீர் கோத்துக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இம்யூன் சிஸ்டத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு நெல்லிக்காய் லேகியம் இதெல்லாம் கொடுக்கலாம். அதே போல் வந்து நேசல் ட்ராப்ஸாக பீனிச தைலம் சித்த மருத்துவத்துலேயும் ஆயுர்வேதாவில் நசிய தைலம் மாதிரி வந்து அணு தைலம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நேசல் ட்ராப்ஸாக போடும்போது இந்த பாலிப் கரையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் சித்த மருத்துவத்தில் நீர்க்கோவை மாத்திரை அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதை வந்துட்டு ஒரு 4 டேப்லெட்ஸ் இல்லை 3 டேப்லெட்ஸ் வந்து நல்லா பவுடர் பண்ணி இஞ்சி சாரில் கலந்து இந்த சைனசைட்டிஸ் ஏரியான்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த ஃப்ராண்டல், இந்த மேக்ஸிலரி, எத்மாய்டல், ஸ்பீனாய்டல் இந்த ரீஜன் எல்லாத்தையும் வந்து போட்டுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வச்சிங்கன்னா அந்த உள்ளே இருக்கக்கூடிய நீர் வந்து ஈஸியாக வந்து அப்சார்ப் ஆகி இம்மீடியட்டாக உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். இன்ஃபேக்ட் நீங்கள் ஃபேஷியல் பண்ண எஃபெக்ட் கூட அதில் பார்க்கலாம். ஏன்னா கெட்ட நீர் அதெல்லாமே வந்து இழுத்துரும். ஸோ அப்போ முகமே வந்து ஒரு பொலிவாக இருக்கும். ஏன்னா அந்த கெட்ட நீர் இழுக்கிறதுனால உங்களுக்கு அந்த ரெஃப்ரெஷ்னஸ் வந்து ரொம்பவே கிடைக்கும். ஸோ தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.